இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 40 - 53 வரை நமக்கு சிந்தனைக்கென கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரியவர்களே, இயேசு திருவிழா கூட்டத்தில் எருசலேமில் இருக்கிறார். மக்கள் அவரை பார்த்து அவரை பற்றி நிறைய பேச ஆரம்பிக்கிறார்கள். வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவர்தான் என்று சிலர் சொன்னார்கள். உடனே அதற்கு மாற்றாக மற்றும் சிலர், கலிலேயாவிலிருந்தா இயேசு வருவார் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்று அவரை பற்றிய பேச்சு மக்களிடையே வளர்ந்து கொண்டிருந்தது. வரலாற்றில் நமக்கு தெரியும், பாரம்பரியத்தில் இருந்து நமக்கு தெரியும், விசுவாசத்தில் இருந்து நமக்கு தெரியும், இயேசு யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலிருந்து வந்தார். ஆனால் இவர்களுக்கு தெரியவில்லை. யூதேயாவிலிருந்து, தாவீதின் மரபிலிருந்து இயேசு பிறந்தார் என்று இவர்களுக்கு தெரியவில்லை. உடனே மக்கள் மத்தியிலே ஒரு பிளவு ஏற்பட்டது. ஆகையினால் பரிசேயர்களும் மத குருமார்களும் என்ன செய்தார்கள்? காவலர்களை அனுப்பி இயேசுவை பிடித்து கொண்டு வர அனுப்புகிறார்கள். அப்பொழுது காவலர்கள் சென்று இயேசுவுக்கு செவிமடுக்கிறார்கள். மயங்கி போனார்கள். இவரை எப்படி பிடிக்க முடியும்? இவர் பேசுவதெல்லாம் வாழ்வை பற்றி, நன்மைகளை பற்றி, மனித மீட்பை பற்றி, மனிதனுடைய பாவ மன்னிப்பை பற்றி, தீமைகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒழுக்க சீலராக இருந்து கொண்டு பேசுகிறார். இவரை எப்படி பிடிக்க முடியும் என்று காவலர்கள் வெறுமனே வந்து விட்டார்கள். அவர்களை குருமார்களும் பரிசேயர்களும் கேட்கிறார்கள், ஏன் வெறுமனே வருகிறீர்கள்? அப்பொழுது இந்த காவலர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்று சொன்னார்கள். பரிசேயர்களுக்கு கன்னத்திலே அறைந்ததை போல, செருப்படி கொடுத்ததை போல இருந்தது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பற்றி நாம் அறிந்து கொள்ள இந்த உலக இயல்புகளின் சப்தம் குறைந்து போகும். உலக இயல்புகளிலிருந்து நம்மிடமிருந்து பிறக்கின்ற சுயநலம், ஆணவம், பெருமை, புகழ் தேடுவது, இவைகளெல்லாம் குறைந்து போகும். நம்மிடமிருந்து எழுகின்ற தீமைகள் அல்லது நம்மை சுற்றுப்புறம் எங்கும் இருந்து நம்மை தாக்குகின்ற தீமைகளின் வலிமை குறைந்து போகும். அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை. அவர் பேசினால் வாழ்வு உண்டு. அன்பானவர்களே, அவர் தண்ணீரோடு பேசினார், திராட்சை ரசமாக மாறுகிறது. பிணத்தோடு பேசினால் பிணம் எழுந்து உயிர் பெற்று வருகிறது. அவர் நம்மிடம் பேச வேண்டும். நாம் முழுமையாக அவர் முன்பாக சரண்டராக வேண்டும். அன்பு இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். பேரிரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளே, நாங்கள் வெறும் படைப்புகளே என்பதை உணர்ந்து உம் திருமுன் முழுமையாக சரணடைந்த நிலையில் உம்மிடமிருந்து அறிவையும் ஞானத்தையும் இறை நம்பிக்கையையும் பெற்று உம்மையே சார்ந்து வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.